தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. திருவருகை கால நவநாள் ஜெபம். ஆதித்தாய் ஆதி தகப்பன் ஜென்மத்திலே பிறக்கப் போகிற சகலரிலும் திவ்ய மகனுக்கு தாயாராயிருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாய், அதற்காக வேண்டிய சகல வரங்களையும் முழுமையாய் அடைந்தவளுமாய், அடைந்த வரங்களை கொண்டு நடத்தின உன்னதமான புண்ணியங்களால் திருமகனாகிய இறைவன் உம்முடைய திருவயிற்றில் வெகு மகிழ்ச்சியுடன் விரும்பி வர பண்ணினவளுமாயிருக்கிற மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் பிறக்கப் போகிற நாள் நெருங்கி வருகிறதென்று நீர் அறிந்து அவரை பார்க்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வர வேண்டும் என்றும், அவரை பார்த்து அவருக்கு ஊழியம் செய்ய நீர் பாத்திரமாய் இருக்க வேண்டுமென்றும் நீர் பண்ணின ஆயத்தத்தை தியானித்து நானும் அவருக்கு தகுதியான ஊழியம் செய்ய ஆயத்தப்பட வேண்டுமென்றும், நீர் பண்ணின ஆயத்தத்தினால் உமது பேரில் திவ்ய குழந்தை பட்ட மகிழ்ச்சி ஒரு காலம் என் பேரில் அவருக்கு வரக்கூடாதிருந்தாலும், எப்படியாகிலும் நான் இந்த திருநாளை கொண்டாடுகிறதில் உம்முடைய திருமகனுக்கு என் பேரில் குறைவராமல் மகிழ்ச்சி வர செய்ய வேண்டுமென்றும், நான் செய்யப்போகிற ஜெபத்தை உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து என்னுடைய கருத்து வீணாய் போகாதபடிக்கு நீர் காது கொடுத்து என் மன்றாட்டை கேட்டருள வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். எழு ஞாயிறே, முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்க வந்தருளும் சுவாமி வந்தருளும். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 31 முதல் 32 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. கடவுளின் அன்பு எத்தனை பெரியது! அவருடைய அன்பை எவ்வளவு நாள் நாம் உதாசீனப்படுத்தியிருக்கிறோம். கடவுளுக்கு கண் இல்லையா? நம்ம கஷ்டம் கடவுளுக்கு எங்கே தெரிய போகிறது? அவர் கடவுள், நம்ம யார் சாதாரண மனுஷன். இதைப்போல எத்தனையோ விமர்சனங்கள் நம்மவர்கள், ஏன் நாமே ஒரு சில சூழ்நிலைகளில் சொல்லியிருப்போம். சரி, தன் ஆவியை ஊதி தன் சாயலாகவும் பாவனையாகவும் படைத்த முதல் மனிதன் பாவத்தில் விழுந்தான். கடவுள் கூட இருந்து வழிநடத்தியும் இஸ்ராயேல் மக்கள் பாவத்தில் விழுந்தார்கள். எத்தனையோ இறைவாக்கினர் மூலமாக பேசியும் மீண்டும் மீண்டும் மனிதர்கள் தன் பலவீனத்தால் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்தார்கள். கடவுளும் திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் என்று நினைக்காமல் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். பாவங்கள் கூடிக்கொண்டே போயின, குறைந்த பாடில்லை. ஒரு நிலையில் சோர்வடைந்திருக்கலாம், சற்று வெறுப்பும் அடைந்திருக்கலாம். ஆனால் நானே மனிதனாக பிறக்கிறேன், உங்கள் பாவத்திற்காக நிந்தையும் கொடிய வேதனையும் அனுபவித்து அவமான மரணமான சிலுவையில் மரிக்கிறேன். அப்போதாவது மனம் மாறுவீர்களா? திருந்துவீர்களா? பாவத்தை விட்டு விடுவீர்களா? சாத்தானை விட்டு விடுவீர்களா என்று பாவமான உலகில் பரிசுத்தமான இறைவன் ஒரு பரிசுத்த தாயின் உதரத்தில் தோன்றி மனிதரானார். வார்த்தை மனுவுருவாகி நம்மிடையே குடிகொண்டார். இது ஒரு எல்லையற்ற அன்பு, துவக்கமும் முடிவும் இல்லாத அன்பு. பாவத்தில் வீழ்ந்து கிடந்த உலகத்தை மீட்க தானே மனிதனாகி உதித்த அன்பு. இந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டாடுவோம். இறையருள் நம்மை வழிநடத்தட்டும். ஜெபிப்போமாக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் எங்களில் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு கோடி நன்றி ஐயா. வலுவற்ற எங்களுடைய உடலில் வல்லமையான உம்முடைய பிரசன்னம் எங்களை உற்சாகத்தோடு வாழ்க்கையில் முன்னோக்கி செல்வதற்கான ஆற்றலை தருகிறது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதினால் நான் எந்த தீங்கிற்கும் அஞ்சிட மாட்டேன் என்று
தாவீது ராஜா அறிக்கையிடுவதைப் போல இன்றைய நாளிலே நான் சந்திக்கப் போகும் இருளான சூழ்நிலைகளை தாண்டிச் செல்வதற்கு உம்முடைய உயிருள்ள பிரசன்னம் என்னோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். உன்னத கடவுளின் வல்லமையான தூய ஆவியானவரே, என் வலுவின்மையில் வல்லமையாக செயல்படுகிறவரே, இன்று என்னுடைய உடல், சிந்தனை, செயல்பாடுகள் இவற்றில் என்னுடைய வலுவின்மையை தாண்டி உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இயேசுவை என்னிலே பிறக்க வைக்க, என்னோடு பயணிக்கும் அனைவருக்கும் இயேசுவின் அன்பை, மன்னிப்பை, அரவணைப்பை, புரிந்து கொள்ளும் தன்மையை நான் கொடுத்திட எனக்கு அருள் தாரும். பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் இணையவும், இன்னும் மலட்டுத்தன்மையோடு இருக்கிற எங்கள் குடும்பத்து உறவுகளிலே வாரிசுகள் தோன்றவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். திருமண காரியங்கள் நடைபெறட்டும். ஆண்டவரே, உமது அருளால் எங்கள் குடும்பங்களில் நல் காரியங்கள் நடைபெறட்டும். உமது தெய்வீக அன்பினால் இணைக்கப்பட்ட குடும்பங்கள் என்றும் சிதறடிக்கப்படாமல், பிரிந்து போகாமல், இணைந்து அமைதியும் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பங்களாக வாழ உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் பிள்ளைகளின் வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள், திருமணம் முடித்து பிரச்சனைகளுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் இன்று உம்முடைய தெய்வீக ஞானம் வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இதயத்தின் வேதனைகளையெல்லாம் நீர் அறிந்தவர். எங்களோடு வாழ்வதற்காகவே இந்த உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்தவர். உம்முடைய அருள் கரத்தினால் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னியும், என்னுடைய சாபங்களை முறித்தருளும். என் வாழ்விலே தடைபட்டு கிடக்கிற அனைத்து காரியங்களையும் நீர் மீண்டுமாக கட்டியெழுப்பும்படியாக உமது நாமத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மாரநாதா, ஆண்டவரே விரைந்து வாரும்.